முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் கல்யாணி மதிவாணன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் கல்யாணி மதிவாணன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இச்சந்திப்பின்போது டாக்டர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் உடனிருந்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அவரது இல்லத்தில் இன்று புதுச்சேரி மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ குடும்பத்தினருடன் சந்தித்து தனது மூத்த மகன் திருமணம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்பிதழை வழங்கி வரவேற்றார். தமிழகத்தின் கிராமப் பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக சூரிய ஒளி சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் 5 ஆண்டுகளில் 3 லட்சம் பசுமை வீடுகள் 5400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகள் இன்று நிறைவேற்றப்பட்டன. இதனை பேரவையில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாக்கல் செய்த மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி நடப்பு நிதி 60,000 பசுமை வீடுகள் 1080 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என தெரிவித்தார். ஊரக பகுதியில் உள்ள ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக 300 சதுரடி அளவில் 1.80 லட்சம் மதிப்பீட்டில் சூரிய ஒளி சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் 5 ஆண்டுகளில் 3 லட்சம் பசுமை வீடுகள் 5400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்ற இலக்குடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2012-13ஆம் ஆண்டில் 60,000 வீடுகள் 1080 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2012-13ஆம் ஆண்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணைப்படி தகுதியான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் மூலம் நடப்பாண்டிலும் 4000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும். சிறந்த சேவைகள் வழங்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விருது வழங்கப்படும். முன்னதாக உள்ளாட்சித்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு விஜயபாஸ்கர் பங்கேற்று பேசியபோது தேமுதிக உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் மடுக்காததால் பேரவையில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் தேமுதிக உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிறையில் உள்ள மத்திய தொலைத்தொடர்பு துறை முன்னாள் செயலாளர் சித்தார்த் பெஹூராவுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இன்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதே வழக்கில் கருணாநிதி மகள் கனிமொழியும் கைது செய்யப்பட்டு 6 மாத கால சிறைவாசத்திற்கு பின்னர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் சித்தார்த் பெஹூரா ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் திரு ஜி.எஸ். சிங்வி, திரு எஸ்.ஜே. முகோபாத்யா ஆகியோர் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற நபர்களின் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத சிபிஐ சித்தார்த் பெஹூராவின் ஜாமீனுக்கு மட்டும் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என கேட்டனர். இதனைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரித்து வரும் நீதிபதிகள் திரு ஜி.எஸ். சிங்வி, திரு எச்.எல். தாத்து ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு மாற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் முன்னாள் தனிச் செயலாளர் ஆர்.கே. சந்தோலியாவுக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அளித்த ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவையும் நீதிபதிகள் திரு ஜி.எஸ். சிங்வி, திரு எச்.எல். தாத்து ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்குள் செல்போன்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு டி. ஜெயக்குமார் இது தொடர்பான அறிவிப்பை பேரவையில் இன்று வெளியிட்டார்.
அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் செல்போன்களை பேரவைக்குள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மண்டபத்திற்குள் மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் தங்களின் கைபேசியினை எடுத்து வரக்கூடாது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் கைபேசியை பத்திரமாக பேரவை மண்டபத்தின் வெளியிலே வைத்துவிட்டு பேரவையினுள் செல்வதற்கு வசதியாக புறா கூண்டு பிஜிஎன் ஹோல்ஸ் பூட்டு சாவி வசதிகளுடன் பேரவையின் மேல்புறம் மற்றும் கீழ்ப்புற தாழ்வாரங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள எண்களை கொண்ட அறைகள் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தங்களது இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள எண் கொண்ட புறா கூண்டு அறை சாவியினை நூலக பிரிவு 2 பெற்றுக்கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் சாலை விபத்துகளில் மரணமடைந்த 2 காவலர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காவலர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வந்த திரு கு காமராஜ் கடந்த 2ஆம் தேதி ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட சாலை விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இதேபோல் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்த திரு சீனிவாசன் கடந்த மாதம் 30ஆம் தேதி பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது கூத்தாண்டகுப்பம் கிராமம் அருகில் நாட்ராம்பள்ளி ஜோலார்பேட்டை பிரதான சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார் என்ற செய்தியையும் அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதல்நிலை காவலர் திரு காமராஜ் மற்றும் தலைமை காவலர் திரு சீனிவாசன் ஆகியோரின் அகால மரணத்தால் சொல்லொணா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சாலை விபத்துகளில் காலமான முதல்நிலை காவலர் திரு காமராஜ் மற்றும் தலைமை காவலர் திரு சீனிவாசன் ஆகியோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. உலகின் புகழ்பெற்ற கண்ணாடி சிற்ப கலைஞர் நோவாரோ துபாயில் கண்ணாடி சிற்பங்களை தயாரித்து காண்பித்த விதம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கண்ணாடி சிற்ப கலைஞர் நோவாரோவின் கலைப்படைப்புகள் உலக அளவில் புகழ்பெற்றவையாகும். நோவாரோ கடந்த வாரம் துபாயில் தனது கலை கொண்ட கண்காட்சியை நடத்தினார். அந்த கண்காட்சியில் கண்ணாடி சிற்பங்கள் வடிவமைப்பதை அவர் செய்து காட்டிய விதம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விசாகப்பட்டினத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஹைதராபாத் டெக்கன் சார்ஜர்ஸ் அணியும் மோதுகின்றன. விசாகப்பட்டினத்தில் IPL 2020 கிரிக்கெட் 9வது லீக் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இப்போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை ஹைதராபாத் டெக்கன் சார்ஜர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இதற்கு முந்தைய ஆட்டங்களில் புனே வாரியர்ஸ் அணியிடம் மும்பை இந்தியன்ஸ் அணியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் டெக்கன் சார்ஜர்ஸ் அணியும் தோல்வியடைந்துள்ளன. ஆகையால் தோல்வியின் பிடியிலிருந்து மீள 2 அணிகளுமே கடுமையாக போராடும் ரசிகர்களிடையே இந்த போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை வழங்குபவர்கள் ஜோயா லுகாஸ், world's favorite jeweler. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 2648 ரூபாய்க்கும் சவரன் 21,184 ரூபாய்க்கும் விற்பனையானது.
வெள்ளி கிலோவுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 60,300 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை வழங்கியவர்கள் Joya Lucas, the world's favorite jeweler. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவிலைப்படி 7% உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று அறிவித்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தியதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அரசு தலைவர்கள், அரசு ஊழியர் சங்கத்தினர் உட்பட அனைத்து தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். கிராம பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்காக நாட்டிலேயே முதன்முறையாக சூரிய ஒளி சக்தியுடன் கூடிய 3 லட்சம் பசுமை வீடுகள் 5,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழில். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயா பிளஸ் செய்தி சேனலை பாருங்கள். வணக்கம்.